ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி என்னென்னா தமிழில் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் தான் இது. ஆக்சுவலாக சுந்தரர் பற்றி, ஓகேங்களா. இதில் வந்து சுந்தரரில் வந்து பார்த்திங்கன்னா தேவாரம் பாடிய மூவர் யார் யாருன்னா மொத்தம் 3 பேர் இருப்பாங்க. ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், அதுக்கப்புறம் வந்து சுந்தரர், ஓகேங்களா. இதில் சுந்தரர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சுந்தரர் தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர், ஓகேங்களா. நம்பியாரூரார் தம்பிரான் தோடர் என்னும் வந்து சிறப்பு பெயர்களால் இவர் வந்து அழைக்கப்படுவார். அவரோட சிறப்பு பெயர் என்ன? நம்பியாரூரார் தம்பிரான் தோடர், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் அருளிய தேவார பாடல்கள் 12 திருமுறைகள் வந்து 7ஆம் திருமுறையாக, ஓகேங்களா, 7வது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. இவர் இயற்றிய திருத்தொண்டர் தொகை ரொம்ப இம்பார்ட்டண்ட். திருத்தொண்டர் தொகையை முதல் நூலாக கொண்டு சேக்கிழார் பெரிய புராணத்தை இயற்றினார். சேக்கிழார் எதை வந்து முதல் நூலாக கொண்டு பெரிய புராணத்தை இயற்றினார் அப்படின்னு வந்து கேட்பாங்க. திருத்தொண்டர் தொகை, திருத்தொண்டர் தொகையை வச்சு தான் பார்த்தீங்கன்னா எனது முதல் நூலாக கொண்டு சேக்கிழார் பெரிய புராணத்தை இயற்றினார். இவரோட சிறப்பு பெயர் என்னென்னா நம்பியாரூரார் தம்பிரான் தோழர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பை வந்து தேவாரம் என அழைக்கப்படுகிறது. இந்நூலை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி, ஓகேங்களா. தே கூட்டல் ஆரம் இறைவனுக்கு சுட்டப்படும் மாலை. ஆரம்னா மாலை, தே கூட்டல் வாரம் அப்படின்னா இனிய இசை பொருந்திய பாடல்கள் எனவும் பொருள் கொள்ளப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 12 திருமுறைகள் யார் யாருன்னு பார்க்கலாம். 12 திருமுறைகள் யார் யார் பாடியிருக்காங்கன்னு. இந்த 12 திருமுறைகளில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1, 2, 3 1, 2, 3 பாடினது யாருன்னா திருஞான சம்பந்தர், 4, 5, 6 திருநாவுக்கரசர், 7 வந்து சுந்தரர். இந்த 7 சேர்ந்தது தான் தேவாரம் என அழைக்கப்படும். 8வது வந்து மாணிக்க வாசகர், இவர் பாடியது பார்த்தீங்கன்னா திருவாசகம், திருக்கோவையாரும். 9 வந்து திருமாளிகை தேவர், 10 வந்து திருமூலர், திருமூலரின் திருமந்திரம் 10. 11வது பார்த்திங்கன்னா திரு ஆலவாய் உடையார், 12 பார்த்திங்கன்னா சேக்கிழாரின் பெரிய புராணம். தேங்க்யூ.